பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களாகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் இல்லாத கனத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நான் உன்னை கனப்படுத்துவேன். ஹானர், நான் உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இது சாலமோனுக்கு தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவன் ராஜாவாவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் இவ்வளவு நாலேஜ் என்கிட்ட இல்லை, எனக்கு நீங்க நல்ல நாலேஜ் எனக்கு தரணும், ராஜ்யம் பண்ணக்கூடிய கிருபை எனக்கு தரணும் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு நல்ல விவேகத்தையும் நல்ல ஞானத்தையும் தந்ததும் அல்லாமல், அது கீழே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அதோட சேர்ந்து கனத்தையும் தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். பிரைஸ் காட். அழகான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் உனக்கு கனத்தை தருவேன். நீ சின்ன பிள்ளை, நீ நினைக்கிற என்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிற, என்கிட்ட என்ன திறமை இருக்குது, நான் எப்படி இந்த என் தகப்பனார் தாவீது அரசாண்ட இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை என்னால எப்படி செய்ய முடியும் நீ பயந்துகிட்டு இருக்கிற. ஆனா சாலமோனே, நீ பயப்படாத, நான் உனக்கு கனத்தை தரப்போகிறேன். Praise God. Hallelujah. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எந்த இடத்தில் நீங்கள் கனவீனப்படுத்தப்பட்டீர்களோ, யாரால் நீங்கள் தூக்கி எறியப்பட்டு சோத்திரம் ஏளனமாய் பார்க்கப்பட்டீர்களோ, அவர்களுக்கு முன்னாடி நான் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் கனப்படுத்துவேன். Hallelujah. நான் உங்களை ஹானர் பண்ணுவேன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமென் சொல்றீங்க? உங்க வீட்டில் கர்த்தர் உங்களை ஹானர் பண்ண போகிறார். சோத்திரம், நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். பிரைஸ் காட். நீங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல, சோத்திரம், நீங்க போகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் உங்களை கனப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை ஹானர் பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் காட். ஹalleluya. நீங்கள் கனவீனத்துக்குரிய பாத்திரம் அல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரம் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். நீங்கள் நம்புங்கள். ஹalleluya. கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் வைத்திருக்கிறார், உயர்வுக்குரிய பாத்திரமாய் வைத்திருக்கிறார். எந்த மனுஷன் நம்ம ஏளனமாய் பார்த்தானோ, சாலமோன் ராஜாவாய் மாறுவதற்கு அங்க யாருக்கும் பிடிக்கல. சோத்திரம், தாவீதுக்கு சோத்திரம் இன்னொரு மறுமனையாட்டி இருந்தது. அந்த மறுமனையாட்டியினுடைய மகன், நான் தான் தாவீதுக்கு அப்புறம் ராஜான்னு தன்னைத்தானே பிரகடனப்படுத்தி கொண்டான். சோத்திரம், அந்த ராஜ்ய அந்த சேரை பிடிக்கிறதுக்கு பயங்கர போட்டி இருந்துச்சு. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் சாலமோனை அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணி வைத்தார். ஆகவே இவன் எப்படி என்ன செய்வான், இவன் சின்ன பையலா இருக்கிறானே, இவன் எப்படி ஜனங்களை கொண்டு வருவான். சோத்திரம், எல்லாருக்கும் ஒரே கேலியும் கிண்டலும் ஒரே எதிர்பார்ப்பு இருந்தது. அதை காட்டிலும் பெரிய பயம் சாலமோனுக்கு இருந்தது. அதைத்தான் ஆண்டவர் அழகா சொன்னார், உனக்கு முன்னாடியும் சரி, உனக்கு பின்னாடி இருந்த இனி வரப்போகிற ராஜாவும் சரி, உன்னை போல ஒரு ஹானர் உள்ளவன, உன்னை போல நான் கனப்படுத்துகிறவன இனி ஒரு நாளும் தேசம் பார்க்காது என்று தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தம் பண்ணினார். பிரைஸ் காட். ஹalleluya. எதை சொன்ன வார்த்தை சொன்னபடியே அப்படியே அல்ல, அது நிறைவேற ஆரம்பித்தது. சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்கு சோத்திரம் சுற்றிலும் இருக்கிற எல்லா ராஜாக்கள் தேடி வந்தாங்களாம். ஓ பிரைஸ் காட். என்ன ஒரு தீர்க்க தரிசனமான அழகான வார்த்தை பாருங்க. சோத்திரம், ஜனங்கள் தேடி வர்றது பெருசு கிடையாது. ஜனங்கள் தலைவர்கள் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜனங்கள் வந்துருவாங்க. சோத்திரம், அவங்க ஜனங்களுக்கும் நல்ல தீர்ப்பு சொன்னான். அந்த கணம் கர்த்தர் ஜனங்கள் மத்தியில சோத்திரம் முதல் தீர்ப்புலயே அழகான தீர்ப்பு சொன்னான்.
ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அந்த குழந்தைய 2ஆ வெட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே உண்மையான தாய் வந்து என் குழந்தை அவட்டே இருக்குன்னு சொன்ன உடனே இதுதான் தாய், உண்மையான தாய் அப்படின்னு சொல்லி அழகான தீர்ப்பு. ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். பட் அது ஒரு பெரிய காரியம் கூட கிடையாது. அதை காட்டிலும் பெரிய காரியம், சுற்றில் இருக்கிற எல்லா ராஜ்யங்கள் சோத்திரம் சாலமுடைய ஞானத்தை பார்த்து கர்த்தர் அவனை கனப்படுத்தி வைத்திருந்ததை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சுற்றிலும் இருக்கிற எல்லாரும், ராஜாக்கள் எல்லாரும் சாலமோனை நாடி வந்தார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் சாலமோனை கனப்படுத்தினார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்க மற்ற எல்லாரை காட்டிலும் நான் உங்களை ஹானர் பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுங்க. இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமா அப்படியே ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு எந்த ஒரு வெளிப்பாடு தேவையில்லை. எழுத்தின் பிரகாரம் அப்படி ஆமென் சொல்லுங்க. சாலமோனை கனப்படுத்தின கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தின் மத்தியிலே, நான் வேலை பார்க்கிற இடத்தின் மத்தியிலே, சொத்திரம் என் உறவினர்களுக்கு முன்னே, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, யார் நான் கீழே விழணும்னு நினைக்கிறானோ, யார் நான் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறானோ, அவனுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன ஹானர் பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவரால் கனப்படுத்தப்பட போகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இனி சோத்திரம் இனி மிஸ் ஆகாது. எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். யோசேப்பை கனப்படுத்தினார்ல, அத்தனை பேர் இருந்தாங்க. ஆனா யோசேப்புக்கு மாத்திரம் எங்க போனாலும் கிருபை. பிரைஸ் காட். அடிமையா போனா போத்திபார் வீட்டுல போன உடனே கீ அவன் கைக்கு வந்துச்சு. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஹானர். பிரைஸ் காட். சிறைச்சாலையில ஜெயில போய் தள்ளப்பட்டான். ஆனா அங்க போன உடனே சிறைச்சாலை தலைவன் எல்லா கைதிகளை யோசேப்பினுடைய வசத்தில் ஒப்பு கொடுத்தான். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஹானர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்க இருந்து டைரக்டா சிங்காசனத்துக்கு போனா அங்க இருக்கிற பார்வோன் ராஜா எல்லா பொறுப்பையும் எல்லா மெயின்டெனன்ஸையும் நீ பாத்துக்கப்பா, ஸ்தோத்திரம், என்னுடைய தேசத்தினுடைய அத்துணை காரியத்தையும் நீ பாத்துக்கோ அப்படின்னு எல்லா பொறுப்பையும், ஸ்தோத்திரம், இவன் வேற ஒரு இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு சின்ன இது கூட இல்லாம எல்லாத்தையும் ராஜா யோசேப்பினுடைய கையில ஒப்பு கொடுத்தாராம். ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஹானர். நான் சொல்றேன், யார் எங்களை அழிக்கணும்னு நினைச்சானோ, யார் நாங்க வாழக்கூடாதுன்னு நினைச்சானோ, அவன் பார்க்கும் வண்ணமாய் கர்த்தர் என்ன பெஸ்டாய் கனப்படுத்த போகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு டைரக்டா தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். கடந்த மாதங்கள்ல, கடந்த வருடங்கள்ல யாருக்கு முன்னாடி நீங்க கனவீனப்பட்டு போனீங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை கனப்படுத்துவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிற நாட்கள் இது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தானியேலை கர்த்தர் அத்தனை பேர் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் வந்தாங்க. ஆனா அடிமையாய் போன அதே இடத்துல கர்த்தர் எல்லாருக்கும் மேல கர்த்தர் தானியேலை கனப்படுத்தினார். பிரைஸ் காட். தானியேல், சாத்ராக், மேசாக் ஆராதிக்கிற தெய்வத்தை தான் நம்மளும் வணங்கணும். அந்த அளவுக்கு கர்த்தர் கனப்படுத்தினார். ஓ பிரைஸ் காட். அழகான ஒரு வார்த்தை சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். பிரைஸ் காட். எந்த நிலைமையில் இருந்தாலும் எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது இருக்கிற உங்க நிலைமையை பார்த்து இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் என் லைஃப், இதோட என் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படி ஒரு நாள் நினைக்காதீங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிற நாட்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த கனம் சாதாரண கனம் அல்ல, பெஸ்டான கனம். பிரைஸ் காட். உங்களுக்கு முன்னாடியும் சரி, ஸ்தோத்திரம், உங்களுக்கு பின்னாடியும் சரி, அப்படி இல்லாத ஒரு உயரமான இடத்திற்கு, ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா அப்பா உங்களை மாத்துவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க குடும்பத்தை எல்லாரும் ஒதுக்கி தள்ளிட்டாங்களா? உங்க குடும்பத்தை எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்களா? அப்பா சொல்றாரு, நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன், நான் உன்னை கனப்படுத்துவேன். ஓ பிரைஸ் காட். சபையே, தேவ பிள்ளையே, நம்ப ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களை அழகாய் கனப்படுத்த போகிறார். எல்லாரை காட்டிலும் கனப்படுத்த போகிறார். ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லுகிறேன். பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கனப்படுத்தணுமா, நீங்க அவரை கனம் பண்ணுங்க. பிரைஸ் காட். சாலமோனுக்கு சும்மா அந்த வரல, ஸ்தோத்திரம். அவன் தேவ சமூகத்துல பல மணி நேரம் காத்திருந்தான். தேவ சமூகத்துல ஆரம்ப நாட்கள்ல அவரோடு அதிகமாய் நேரம் செலவழிக்க ஆரம்பித்தான். அதனால தான் அந்த கனம் வந்துச்சு. ஸ்தோத்திரம். தகப்பனை போல இருக்கணும், தகப்பனை போல ஆண்டவரை பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த ஆரம்ப நாட்கள் இருந்த அந்த வாஞ்ச, ஸ்தோத்திரம், கர்த்தர் மேல கனப்படுத்துகிற அந்த கனம் அவன் லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு அவனை கொண்டு போச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை கனப்படுத்துங்க. மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாம், ஊழியக்காரரை பிரியப்படுத்த வேண்டாம், தீர்க்கதரிசிகளை பிரியப்படுத்த வேண்டாம்,
வேற யாரையும் எந்த சூழ்நிலையும் பிரியப்படுத்த நினைக்காதீங்க. அப்படி நம்ம மனுஷனை பிரியப்படுத்த நினைச்சோம்னா அவங்ககிட்ட இருந்து நிந்தைகளையும் அவமானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஆண்டவரை கனப்படுத்துங்க. ஆண்டவர் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். நல்ல தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை ஹானர் பண்ண போகிறார். கண்களை மூடி ஜெபிங்க. பிரைஸ் காட், ஹalleluya. ஆண்டவரே, இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் நான் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஹானர் பண்ணுவீரா. எந்த இடத்துல அவர்கள் விழுந்தார்களோ, எந்த இடத்துல அவர்கள் தள்ளப்பட்டார்களோ, அதே இடத்துல அவர்களுக்கு முன்னே என் தேவன் அவர்களை உயர்த்தி கனப்படுத்தி கனத்துக்குரிய பாத்திரமாய் வைப்பீரா. நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் கனப்படுவார்களா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தர் கனப்படுத்துகிற நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தயவு செய்து மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க, பார்க்க சொல்லி சொல்லுங்க. அவர்களையும் கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.